உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். பாட்டியை பொறுத்த வரைக்கும், அதாவது விஜயோட பாட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும், விஜய்க்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு இல்லாமல் விஜய் வந்து ஹாப்பியாக இருக்கார் அப்படின்னா அந்த சைடில் இருக்கவங்க எல்லாரையுமே பாட்டிக்கு பிடிக்குது. அதே சமயம் அவங்க மூலமாக ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சுன்னா விஜய்க்கு எங்கே பிரச்சனை வந்துருமோ, திரும்ப திரும்ப இவன் பிரச்சனையிலே மாட்டிக்கிறானே அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கடுமையான வார்த்தைகள் எல்லாமே அவங்க மேலே கக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து பார்த்தோன்னா, சுட சுட அடுத்த பிரச்சனை நம்ம டைரக்டர் ரெடியாக வச்சுருக்காரு. ஏன்னா அந்த டோட்டல் ஃபேமிலியுமே கிளம்பி இங்கே சென்னைக்கே வந்துடுறாங்க. அதுவும் விஜய் வீட்டுக்கே தேடி வந்துடுறாங்க. ஏற்கனவே வந்து பாட்டி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கே இப்படி ஒரு கன்றாவியான குடும்பமாடா, இந்த குடும்பத்திலேயா போய் நீ பொண்ணு எடுத்த அப்படிங்கிற மாதிரி திட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த குடும்பமே கிளம்பி அதுவும் விஜய் வீட்டுக்கே வருது அப்படிங்கும்போது இன்னும் பூகம்பமே அங்கே வெடிக்க போகுது. அந்த ஒரு நேரத்தில் வந்துட்டு பிரச்சனை அப்படிங்கிறத வந்து வெளியிலேருந்து பார்க்குற உங்களுக்கே வந்து இவ்வளோ ஒரு கடுப்பாகுதே பாட்டி, அதில் நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால ஒரு சுயநலத்தில் நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போ அந்த பிரச்சனையவே வாழ்க்கையாக வச்சிட்டு இருக்க அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசத்தினால அவங்க பேசுகிறாங்க தான். பார்த்து பார்த்து வளர்ந்த பையன், பிரச்சனையே பார்க்காம வளர்ந்த பையன், திடீர்னு வந்து இப்படி பிரச்சனையாக வருது, ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கானே, எல்லாமே வந்து அவங்க குடும்பம் தானே காரணம் அப்படிங்கிற ஒரு கோவம் தான் அவங்களுக்கு இருக்கே தவிர மற்றபடி அவங்க மேலே எந்த கோவமும் இல்லை. அதே மாதிரி இப்போ திரும்பவும் பாட்டி கோவப்படுறதுக்கு இன்னொரு பிரச்சனை சுட சுட ரெடியாக இருக்கு இல்லையா? அதை எப்படி வந்து விஜய் ஃபேஸ் பண்ணுறாரு, அது பாட்டிக்கும் இவங்களுக்கும் நடக்கிற ஆர்குமெண்ட் என்ன, அதே மாதிரி இந்த ஃபேமிலி எப்படி இங்கே வர்றாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்கலாம். தன்னோட 30 வருஷ வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாமல் போயிடுச்சே, இப்படி நம்பி ஏமாந்துருக்கேனே, அதாவது சுத்தமாக அப்படி ஒரு குடும்பமே இல்லாத மாதிரி வந்து இருக்கிற அந்த 1 மாதம் 1.5 மாதமும் இப்படி கூடவா ஒரு மனுஷனால் நடந்துக்க முடியும், நம்ம என்னெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கோம் அவருக்காக, ஆனாலும் இவர் இப்படிலாம் நம்மளை ஏமாற்றிட்டாரே அப்படின்னு மனசு உடஞ்சி போய் தான் அவங்க வந்து அந்த தற்கொலை முயற்சி அப்படிங்கிறதே எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் கரெக்டாக இவங்கெல்லாம் காப்பாற்றி பாட்டி பேசின வார்த்தைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் கேட்டு தான் சாரதாமா வெளியிலே வந்துடுறாங்க. வந்த இந்த கேப்பில் என்ன ஆகுதுன்னா, இவங்க வந்து ஃபோன் பண்ணி 2 பேருமே வரவழைச்சிடுறாங்களா. ஃபஸ்ட்டு வந்து விஜய் காவேரி வந்து விஜய் அந்த இடத்துல ஒரு அம்மாவுக்கு வந்து பையன் என்னென்ன மாதிரிலாம் சொல்லி புரிய வைக்க முடியுமோ, அந்த குடும்ப பொறுப்பும் நம்ம மேலே இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து நல்லா சொல்லி எடுத்து புரிய வைக்கிறாரு. எவ்வளவோ நீங்கள் அவருக்காக வாழ்க்கையை சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்களே, இப்போ போய் அந்த உயிரையும் கொடுத்து நீங்கள் இப்படி பண்ணணுமா, நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, நீங்கள் எதுக்காக இதை பண்ணணும், அப்போ உங்கள் பிள்ளைங்க உங்கள் பேர குழந்தையெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லேடி, இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் எடுத்து சொல்லி புரிய வைக்கும்போது உள்ளே போகும்போது மனசு உடஞ்சி கஷ்டத்தில் போன சாரதாமா வெளியே வரும்போது ரொம்பவும் போல்டாக அவங்க முகத்திலே வந்து ஒரு தெளிவோடு வெளியே வராங்க. வந்து இப்போ நிவின் யமுனா வீட்டுக்கு வந்திருக்கதை பார்த்துட்டு இவங்களுக்கும் ஃபோன் பண்ணி வரவழைச்சிட்டியா அப்படின்னு கேட்கும்போது கங்கா வந்து பதட்டத்திலே சொல்கிறாங்க, ஏமா நீ இப்படி ஒரு வேலை பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் மட்டும் என்னமா பண்ணுவோம், அதனால தான் நான் ஃபோன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போவுமே நிவின் கிட்ட வந்துட்டு நிவின் என்னத்தை இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போதுமே இவங்க வந்துட்டு நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் தம்பி, நான் எதுக்காக பண்ணணும், நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு ஏதோ என் பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் இருக்கீங்க, என்ன எனக்கு குறை அப்படிங்கிற மாதிரி ரொம்பவும் தெளிவாக பேசும்போது இந்த பிள்ளைங்கெல்லாம் போயிட்டு கட்டி பிடிச்சிட்டு அந்த ஒரு பாண்டிங் அது அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அந்த நேரத்துலையுமே வந்துட்டு விஜய் நின்றுட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது காவேரி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அவர் வெளியே போகும்போது ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்களா. அந்த இடத்துல கேட்குறாங்க, எப்படிங்க உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அம்மா இப்படி கஷ்டத்தோடு இருந்துச்சு, வெளியே வரும்போது சுத்தமாக வேற ஒரு சாரதாவை வெளியே அனுப்பிட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எடுத்து சொல்லி புரிய வச்சா அத்தை புரிஞ்சுக்குவாங்க காவேரி, அவங்க மனசில் இருந்த கஷ்டம் அந்த மாதிரி என்ன பண்ண முடியும், நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது வந்து எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஏன் சின்ன விஷயம் வெண்ணிலா விஷயத்தையே வந்துட்டு அவள் சும்மா வீட்டில் வந்து இருந்ததுக்கே வந்துட்டு உன்னால் ஏற்றுக்க முடியலையே, இப்படி ஒரு பெரிய துரோகத்தை அவர் பண்ணியிருக்கும்போது எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தாங்க நினச்சி நானும் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், நான் நினச்சதுக்கு விட அதிகமாகவே அம்மா இப்படி பண்ணிருச்சுங்க அப்படிங்கிறாங்க. விடு காவேரி, இனிமேல் அத்தை அந்த மாதிரி யோசிக்க கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி 2 பேருமே நின்று பேசிகிட்டு இருக்காங்க. வீட்டில் வந்து நிவன் யமுனா கிட்ட அவங்க சாரதாமா உள்ளே பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தா அங்கே அவங்க 2 பேரும் பேசிட்டு நின்றுட்டு இருக்கதை வந்து இங்கேருந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ அதை பார்க்கும்போது கங்காக்கு என்ன தோணுதுன்னா, விஜய் வந்து உள்ளார கூட்டிகிட்டு போய் பேசி அம்மா வந்து புரிய வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிறத நினச்சி அவங்களுக்கு சந்தோஷம் இருந்தாலும் குமரனை நினச்சி இப்போ வந்து அவங்க ரொம்பவும் ஷேமாக ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து மறைச்சிருந்தா அப்போ இவரும் வந்துட்டு நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ணுற மாதிரி, அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேங்கிற பேரில் நம்ம குடும்பத்தில் கூடவே இருந்து சொல்லாமல் மறைச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுக்கு இருக்குது. அது வந்து இன்னும் குமரன் மேலே வெறுப்பை தான் ஏற்படுது. அதை பார்த்து அவங்க இப்படி கஷ்டப்பட்டுட்டு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு இப்போ யமுனாவே போய் பேசுகிறாங்க, என்னக்கா அம்மா இப்படி பண்ணதை நினச்சி இன்னமும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி விடு அப்படிங்கும்போது சாரதாமா டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. விடுடி கங்கா, நானும் யோசிக்காமல் நீங்கள் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் நானும் இப்படி பண்ணியிருக்க கூடாதான், உங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும்ல, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருடி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாரதாமா பேசுகிறாங்க. ஆனாலும் அப்போ வந்துட்டு குமரன் இந்த மாதிரி விஷயத்த பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது இன்னமும் அவங்க வெளியே சொல்லலை. இது வந்து நிவினுக்கும் விஜய்க்கும் தெரிஞ்சிருந்தோம், இன்னும் வந்துட்டு சகலையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே இன்னும் சொல்லாமல் தான் இருக்காங்க.
ஸோ இப்படி இருந்த அத்தையை வந்து இப்படி நம்ம மாற்றிட்டோமே அப்படின்னு சொல்லி நினச்சி சந்தோஷப்படக்கூட ஒரு நிமிஷம் கேப் விடாமல் டக்குன்னு பாட்டி அங்கேருந்து கால் பண்ணிடுறாங்க. பாட்டி தான் கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது சரி பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னு சொல்லும்போது டேய் விஜய் நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லி கடுப்பாக கேட்குறாங்க. ஏன் பாட்டி என்னாச்சு, இங்கே தான் இருக்கேன், அத்தையை பார்க்க வந்தேன் அப்படிங்கிறாங்க. நீ எப்போ பாரு இந்த குடும்பத்தையே தூக்கி தோளில் போட்டுகிட்டே இந்த அடுத்த பிரச்சனை ஒன்று ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் பாட்டி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விஜய் நீ எங்கே இருந்தாலும் முதல்ல டக்குன்னு வீட்டுக்கு வாடா, எங்கே இப்போ நீ அங்கே தானே இருக்கேன்னு சொல்கிற, அவங்களையும் கூட்டிகிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்பி வாணி அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. ஐயோ என்னன்னு தெரியல பாட்டி இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு தாத்தாக்கு ஃபோன் பண்ணுறாரு. தாத்தா டக்குன்னு ஃபோன் எடுத்தோன்னே சொல்லுப்பா விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு தாத்தா, பாட்டி ஏன் இப்படி கடுப்பாக பேசிட்டு வைக்கிறாங்க, அத்தையெல்லாம் வேற கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ விஜய் ஏன்பா கேட்குற, இங்கே வந்து பாரு அந்த 3 பேருமே இங்கே நேராக உன்னை தேடிட்டு இங்கே வந்திருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க. யார் தாத்தா அந்த 3 பேரும், அந்த ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாப்பா விஜய் அவங்க எப்படி வந்தாங்கன்னெலாம் தெரியல, ஆனால் நேராக இங்கே தான் கிளம்பி வந்து இங்கே நிற்கிறாங்க, வீட்டு வாசலில் தான் நிற்கிறாங்க. அதுவும் பாட்டிக்கிட்டே போய் உன்னை பற்றி கேட்டிருக்காங்க, பாட்டி ரொம்ப கடுப்பில் இருக்காங்கப்பா, அதான் டென்ஷனில் அவங்ககிட்ட அப்படி பேசிட்டாங்க. சரி சரி நீ இதெல்லாம் வெளியில் அவங்க சாரதா கிட்ட போய் ரொம்ப இதெல்லாம் பேசாமல் நீ அவங்கள கூட்டிட்டு இங்கே கிளம்பி வா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வச்சிடறாரு. தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிடும்போது நீ வாப்பா விஜய் அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாரு. ஸோ இதை எப்படிடா போய் சொல்கிறது, இப்போ தான் வந்து ஒரு இதுலேருந்து காப்பாற்றி கொண்டு வந்தோம், திரும்பவும் வந்துட்டு இதே மாதிரி திரும்ப அதே பிரச்சனையாக எப்படி போய் அத்தைக்கிட்ட சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி முழிச்சுட்டே விஜய் நிற்கிறாரு. காவேரி கேட்குறாங்க என்னங்க ஆச்சு, என்ன சொன்னாங்க தாத்தா, பாட்டியும் திட்டினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது காவேரி எப்படி சொல்கிறதுனே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சுங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க 3 பேருமே நேராக நம்ம வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேமிலி எப்படிங்க நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் தெரியல, அதான் பாட்டி கத்துறாங்க அப்படின்னா. அச்சோ போச்சு போச்சு, அம்மா வேற இப்படி பண்ணுற நேரத்தில் இப்படி வேற இவங்க சொல்கிறாங்களே, கூட்டிகிட்டு போனால் திட்டுவாங்களோ என்னமோ தெரியலையேங்க அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறது, வா எல்லாரையும் கூட்டிகிட்டு தான் வர சொல்லியிருக்காங்க, அத்தாங்க இல்லைனாலும் சரி வராதுல்ல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எப்படிங்க போய் அம்மா கிட்ட சொல்கிறது அப்படிங்கும்போது வேறு வழி இல்லைவா சொல்லி தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. பார்த்தா சாரதாம்மா பிள்ளைங்க கூட சிரித்து பேசிட்டு உட்காந்துருக்காங்க. போயிட்டு விஜயோட முகம் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு சாரதாம்மா கேட்குறாங்க. என்ன தம்பி என்னாச்சு, ஏன் உங்கள் முகமே வாட்டமாக இருக்குது, காஃபி ஏதாவது போட்டு தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அதெல்லாம் வேண்டாம், நம்ம கிளம்புங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை தம்பி நான் தான் அந்த மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேனே, நீங்கள் அதெல்லாம் பயப்படாதீங்க தம்பி, நான் இனிமேல் என் வாழ்க்கையை பார்த்துட்டு என் பிள்ளைங்களை பார்த்துட்டு நான் சந்தோஷமாக தான் இருப்பேன், நீங்கள் பயப்படவே தேவையில்ல, நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் கிளம்புங்க தம்பி அப்படிங்கிறாங்க. அதுக்கு இல்லாத நீங்கள் ஒரு நிமிஷம் வாங்கலேன் அப்படின்னு சொல்லும்போது கங்கா வந்துட்டு கேட்குறாங்க. என்னாச்சு காவேரி, எதுக்குடி வீட்டுக்கே கூப்பிட்டுருக்காரு, அதான் அம்மா சொல்லுதில்ல அப்படிங்கிறாங்க. அக்கா இது அது இல்லைக்கா வேற பிரச்சனை அப்படிங்கிறாங்க. என்ன தாண்டி நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த 3 பேரும் நேராக விஜயை தேடிட்டு அங்கேயே வந்திருக்காங்களாங்க்கா வீட்டுக்கு, பாட்டியும் தாத்தாவும் இப்போ ஃபோன் பண்ணாங்க அப்படிங்கும்போது இப்போ கங்காக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன நடந்துச்சு தம்பி சொல்லுங்க தம்பி அப்படின்னு சாரதாம்மா கேட்குறாங்க. அது உடனே கங்கா சொல்கிறாங்க. அம்மா அவங்க 3 பேரும் தேடிட்டு விஜய் வீட்டுக்கே வந்துட்டாங்களாம்மா, எல்லாரும் அங்கே தான் நிற்கிறாங்களாம், இப்போ பாட்டியும் தாத்தாவும் ஃபோன் பண்ணி சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் சாரதாம்மாக்கு கடுப்பாகுது. பார்த்தீங்களா தம்பி, இந்த குடும்பம் நம்மளை நிம்மதியாகவே இருக்க விடாது போல இருக்கே அப்படிங்கிறாங்க. நீங்கள் ஏன் அதை ஃபீல் பண்ணுறீங்க, அதான் நாங்கள் எல்லோரும் இருக்கோம்ல, அவங்க வந்து ஃபஸ்ட்டு எப்படி வந்தாங்கன்னு தெரியல, இதை நான் எதிர்பார்த்த ஒன்று தான், வருவாங்கன்னு எனக்கு தெரியும், வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நிவன் சொல்கிறாரு. அது எப்படி விஜய் நேராக உங்கள் வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நிவன் இதை நான் எதிர்பார்த்தது தான், நான் சொன்னேன்ல நம்ம இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நியூஸ்லாம் வந்து ஆல்ரெடி வீட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது ஐயோ பாட்டிக்கும் தாத்தாக்கும் தெரிஞ்சிருச்சாடி அப்படின்னு சொல்லி கங்கா கேட்குறாங்க. ஆமாக்கா நைட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போதுமே ஏதாவது சொல்லி சமாளிச்சிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கலை, டாக்குமெண்ட் ஏதாவது வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிக்கலான்னு தான்க்கா உள்ளே போனோம், ஆனால் அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு எல்லாருக்குமே நியூஸ் தெரிஞ்சிருக்குக்கா அப்படின்னு சொல்லும்போது இப்போ பாட்டி கேட்குறாங்க. எப்படி தம்பி அது எப்படி நம்ம வந்து சொல்லாமல் தெரிஞ்சிருக்கோம், அங்கே நடந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே நிவன் சொல்கிறாரு. அது என்ன பாட்டி பெரிய ஆச்சரியமான விஷயம், அதான் அங்கே எனக்கு மாமன் ஒருத்தர் இருக்கானே பசுபதி, அவன் மூலமாக நியூஸ் வந்திருக்கோம், அவன் சொல்கிறதுக்கு ஆளா இல்லை, அதான் அவங்க வீட்டில் விஜயோட சித்தப்பா இருக்காருல்ல அப்படின்னு சொல்லும்போது இந்த பசுபதி நம்மளை நிம்மதியாகவே வாழ விட மாட்டேங்கிறானே, அவன் அடங்கவே மாட்டேங்கிறான், எனக்கு கோவம் தான் வருது தம்பி அப்படின்னு சொல்லி சாரதாம்மா சொல்கிறாங்க. சரி விடுங்க அத்தை வாங்க பார்த்துக்கலாம், இதுக்கு பின்னாடி பசுபதி மட்டும் இருக்கான்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ காவேரி சொல்கிறாங்க. ஏங்க ப்ளீஸ் ப்ளீஸ் திரும்ப திரும்ப நீங்கள் ஏதாவது பிரச்சனைன்னு பண்ணிட்டு இருக்காதீங்க, பாட்டிக்கிட்ட என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. நீ என்ன காவேரி பேசிட்டு இருக்க, பாட்டி பேசுறாங்கன்னா அவங்க ஏதோ என் மேல இருக்க பாசத்துல அவங்க அப்படி பேசுறாங்க, அதனால தான் நான் அமைதியா இருக்கேன், அதுக்காக பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அப்படியே என்ன ஓடி ஒளிஞ்சிட்டு அமைதியா இருக்க சொல்றியா, அவன் பண்றதெல்லாம் பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே கங்காக்கே கோவம் வருது. அவங்க என்ன சொல்றாங்க, நீங்க ஏற்கனவே பண்ணின விஷயத்துக்கே வந்துட்டு எனக்கு கோவம் தான் வந்துச்சு, ஆனா இந்த விஷயத்துல மட்டும் பசுபதி பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சிச்சு, சத்தியமா நானே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கங்காவும் சொல்றாங்க. இதோ பாருங்க கங்காக்கே இவ்வளவு கோவம் வருது, அப்ப நாங்களாம் சும்மா இருப்போமா பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிவனும் சொல்லிடுறாரு.
சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சரி வாங்க கிளம்பலாம், அவங்க அங்கே இருக்காங்களா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து வாங்கன்னு சொல்லிட்டு 2 பேருமே காரை எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போயிட்டு காரை நிப்பாட்டும் போதே பார்த்தா இந்த ஃபேமிலி கரெக்டாக அங்கே வெளியில் கார் நிப்பாட்டுற இடத்துல நின்றுட்டுருக்காங்க. ஸோ இறங்கி வந்த உடனே சாரதாமா பார்த்துட்டு அப்படியே முறைக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்துட்டு முத்துமலர் வராங்க. வந்த உடனே அக்கா அப்படிங்கிறாங்க. ஏய் என்னடி அக்கா நொக்கான்னுட்டு எங்களை எங்கே போனாலும் பின்னாடி தொடர்ந்துட்டே வந்துடுவீங்களா, எங்களை நிம்மதியாகவே வாழ விட மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக கேட்குறாங்க. என்னக்கா இப்படி பேசுகிறீங்க, அங்கே நாங்கள் தேடி வந்தப்போ எங்களை வெளியே தள்ளி கதவை சாத்திட்டீங்க, நீங்கள் பாட்டுக்கு கிளம்பி ஊருக்கு வந்துட்டீங்க, நாங்கள் என்னக்கா பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. ஏன் என்ன பண்ணுவோன்னு என்கிட்ட கேட்குற, 25 வருஷம் வாழ்ந்தேன்னு சொன்னிய ஒருத்தன் கூட அவங்ககிட்ட கேட்க வேண்டியதானே, எங்களுக்குன்னு ஏதாவது பண்ணி வச்சியாடான்னு நீ அவங்ககிட்ட நீ நான் சட்டையை பிடிச்சி கேட்டிருக்க வேண்டியதானே, அங்கெல்லாம் விட்டுப்புட்டு அவன் இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்லி வாழ்க்கையை நடத்திட்டு இப்போ வந்து என்கிட்ட பங்கு கேட்டுட்டு நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வாசல்லே கத்திட்டு இருக்கதை பார்த்துட்டு பாட்டிக்கு இன்னமும் கோவம் வருது. வெளியில் வந்து பார்த்துட்டு சாரதா என்ன நடந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரின்னு எல்லாருமே அப்படியே அமைதியாயிடுறாங்க. உடனே அன்பு பார்த்துட்டு அப்படியே நக்கலாக சிரிச்சிட்டு, இது கூடவா அவங்களுக்கு தெரியல, அவங்க வீட்டுக்காரோட பொண்டாட்டிக்கு 2வது பொண்டாட்டிக்கும் சண்டை நடந்துட்டுருக்கு, இதை போய் பெருசாக கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ விஜய்க்கு கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள் சித்தப்பா, வார்த்தையை அளந்து பேசுங்க, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இதில் என்னப்பா இப்போ நான் தப்பாக சொல்லிட்டேன், என்ன ஊர் உலகத்தில் நடக்காததா, அவன் வீட்டில் ஒன்றுன்னு வச்சுக்கிறான், ஊர் வேலைக்கு போகிற இடத்துல ஒன்று வச்சுக்கிறான், இதில் என்ன தப்பு இருக்குது, அதை தானே அவரும் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி குத்தலாகவே பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு தாத்தா, இங்கே பாருங்கள் நீங்கள் அமைதியாக இருங்க, இது அவங்க குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயம், அவங்க பேசிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது சரி, நான் ஏதாவது பேசினா மட்டும் என் வாயை அடைக்க வந்துடுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் கடுப்பிலே, அதாவது எதை சொல்லிடா தூண்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து வெறுப்பை ஏற்படுத்தி விடலாங்கிற மாதிரி அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது விஜய்க்கு கிளியராகவே புரியுது. சரி இவரை அப்புறமா நம்ம டீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஃபேமிலி கிட்ட பேசுகிறாங்க. உடனே நீங்கள் எதுக்கு இப்போ இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வந்தால் மட்டும் உங்களுக்கு எல்லாம் கிடச்சிரும்னு நினச்சி வந்தீங்களா, முதல்ல இங்கே எப்படி வந்தீங்க, நீங்கள் உங்களுக்கு எப்படி அட்ரஸ் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த பையன் வந்து நின்றுட்டு, ஏங்க நீங்கள் பாட்டு கிளம்பி வந்துட்டீங்கன்னா உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா, எங்களுக்கு அதெல்லாம் கண்டுபிடிச்சி வர தெரியும், நாங்கள் வரதுக்குன்னா இது யாராவது சொல்லி தான் வரணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கடுப்பாக கேட்குறான். உடனே நிவன் சொல்கிறாரு, இங்கே பார்ப்பா, நீ யார் சொல்லி இப்படிலாம் ஆடுற, யார் சொல்லி வந்திருப்பாங்கிறதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. சரி நீங்கள் தெரிஞ்சாலும் சரி தெரிஞ்சில்லைனாலும் சரி, எனக்கு தேவையான பங்கு கேட்டு தான் நான் வந்திருக்கேன், நீங்கள் எங்கே ஓடி ஒழிஞ்சாலும் சரி எங்களுக்கானதை வாங்காமல் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாங்கினே உட்காந்துக்கிறாங்க வாசல்லே. இதெல்லாம் பார்க்கும்போது பாட்டிக்கு ராதாமாக்கு அப்படியே கோவம் பயங்கரமாக வருது. உடனே பாட்டி என்ன சொல்கிறாங்க, விஜய் என்ன நடந்துட்டு இருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கடுப்பாக இருக்குது, முதல்ல அவங்களெல்லாம் கிளம்பி போக சொல்லு விஜய் அப்படிங்கிறாங்க. பாட்டி ஒரு நிமிஷம் அமைதியாக இருங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா பேசிகிட்டு இருக்க, இதெல்லாம் என்னடா நடக்குது கர்மம், இந்த வீட்டில் இந்த மாதிரிலாம் எப்படியாவது நடந்திருக்கா, அவருக்கு வந்து 2 பொண்டாட்டின்னு சொல்கிறதே கேட்குறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்துட்டு அவங்க அந்த சண்டையெல்லாம் வந்து இங்கே நம்ம வீட்டில் வச்சு தான் போடணுமா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பேசும்போது இப்போ சாரதாமாக்கு அப்படியே கடுப்பாக வருது. அவங்க அப்படியே பாட்டியை பார்த்து முறைக்கிறாங்க. பாட்டி இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க பாவம், அப்படியே அவங்களும் ஒரு மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ விஜய் வந்து வண்டியில் போயிட்டு இருக்கும்போதே சொல்லிடுறாரு, அத்தை அங்கே வந்து எது நடந்தாலும் சரி அவங்கக்கிட்ட நான் பேசி டீல் பண்ணிக்கிறேன், ஒருவேளை பாட்டியே வந்துட்டு ஏதாவது கடுப்பாக பேசினாலும் தயவு செஞ்சு எதுவும் பேசாதீங்க அத்தை, மனசுலேயே எதுவும் வச்சுக்காதீங்க, கொஞ்சம் அமைதியாகவே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவேரி சொல்கிறாங்க, ஆமாம்மா கொஞ்சம் எனக்காகம்மா ப்ளீஸ்மா அப்படிங்கிறாங்க. எனக்கு இதை நினச்சாதான் அடி கவலையாக இருக்குது, அந்தாலும் எனக்கு என்னென்னு இப்படி பண்ணிட்டு போயிட்டான், இதனால் உங்கள் வாழ்க்கையெல்லாம் பாதிச்சிருமோன்னு நினச்சி தான் எனக்கு இப்படி கவலையாகவே இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் யார் வாழ்க்கையும் எதுவும் பாதிக்காது, இதெல்லாம் ஒரு சாதாரண பிரச்சனை தான், இதை நம்ம எப்படி லீகலாக ஃபேஸ் பண்ணுமோ ஃபேஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் அதெல்லாம் எதுவும் வருத்தப்படாதீங்க அத்தை அப்படின்னு வண்டியில் சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அதனால் அதெல்லாம் அவங்க நினச்சிட்டு பாட்டி இப்படி பேசுகிறதுக்குமே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க 3 பேரும் அப்படியே அமைதியாக அங்கேயே உட்காந்துட்டு நீங்கள் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த விட்டு நகர மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்த உடனே இப்போ விஜய் போய் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் நீங்கள் இந்த வீட்டு வாசலில் இங்கே உட்கார்றதுக்கு உங்களுக்கு முதல்ல ரைட்ஸே கிடையாது, இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, நான் போய் போலீஸில் கேஸ் கொடுக்கவா, நான் கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுங்கிறத யோசிச்சுக்கோங்க, ஒழுங்காக எந்திரிச்சு வெளியே போயிடுங்க அப்படிங்கிறாங்க. அதே எப்படிங்க நீங்கள் பாட்டு பூட்டிட்டு வந்துடுவீங்க, அங்கேயும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல, எனக்கு கிடச்சிது உங்கள் அட்ரஸ் தான் கிடச்சிது, அதனால தான் இங்கே வந்தேன், நீங்கள் தானே இந்த வீட்டுக்கு எல்லாமே பேசுகிறீங்க பெரிய மருமகன்னு சொல்லிட்டு, அதனால் பேசி எனக்கு எல்லாம் ஒரு ஃபைனலைஸ் பண்ணி விடுங்க அப்படிங்கிறாங்க. நீ என்ன எந்த தைரியத்தில் வந்து கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னங்க தைரியம் வேணும், நானும் அவரோட புள்ள தான், அதுக்கான எல்லா ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிருஷ்ணா சொல்லும்போது இப்போ விஜய் சொல்கிறாரு, உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு நீ சொல்லிட்டு இருக்க, இதுக்காக ஒன்றை மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் நாங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்க முடியுமா, ஃபஸ்ட்டு நீ கோர்ட்டில் போயிட்டு ஸ்டே ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்கிறீல்ல, ஸ்டே ஆர்டரை மட்டும் வச்சுட்டு உன்னால் என்ன பண்ண முடியும், இது வந்துட்டு முதல்ல இல்லீகல் மேரேஜ், எங்களுக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் மேரேஜ் பண்ணி ஒய்ஃப் இருக்காங்க, 4 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெரியாமல் இவர் வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு, இதை எந்த இதெல்லாம் நீ மனசில் வடிச்சிட்டு நீ வந்துட்டு சொத்தில் பங்கு கேட்டுட்டு இருக்க, இவங்களை என்ன ப்ராப்பராக டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க அம்மாவை கல்யாணம் பண்ணாரா, அதெல்லாம் இல்லை, ஃபஸ்ட் ஒய்ஃப் வந்து இருக்கும்போது செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்து சட்டப்படி எதுவுமே கிடையாது,
அதுவும் இல்லாமல் இவங்க பண்ணியிருக்கிறது இல்லீகல் மேரேஜ். இதுக்கெல்லாம் வந்துட்டு நீ எந்த கோர்ட்டுக்கு போய் நீ கேஸ் கொடுத்தாலும் நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, அதை நான் எப்படி ஃபேஸ் பண்ணணுமோ என்னோட லாயரை வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஆனால் அதுக்காக இங்கே உட்காந்துட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நானே அப்புறம் போலீஸில் போய் ஏதாவது சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லை போலீஸ் வர லேட் ஆகுது, இல்லை அதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நான் ஒருத்தனே உனக்கு போதும், என்ன பண்ணலாம் நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. உடனே இவங்கெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்போது டக்குன்னு முத்துமலர் எந்திரிச்சு பேசுகிறாங்க. தம்பி தயவு செஞ்சு சொல்கிறேன்ப்பா, நாங்கள் பிரச்சனை பண்ணுறதுக்காகவே வரல, எங்களுக்கானதை பிரித்து கொடுத்துட்டு நாங்கள் போயிடுறோம்ப்பா, எங்களுக்கும் ஒரு வாழ்வாதாரம் வேணும்ல, நாங்கள் எதை வச்சு வாழ்வோம் சொல்லுங்கள். அவரையே முழுசாக நம்பி நாங்கள் வாழ்ந்தோம். ஆனால் அவர் என்ன சொல்லிட்டாரு, என்னைக்கா இருந்தாலும் உங்களை நான் வந்து அந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போவேன், அங்கே போய் நான் பேசி புரிய வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையுமே இங்கே வாங்கி போட்டாருப்பா, எங்களுக்குன்னு அங்கே ஒரு வீடு கூட இல்லைப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சாரதாம்மா சொல்கிறாங்க, அது எப்படி நீ இவ்வளோதான் வளைச்சு போட்டு என் புருஷனை கல்யாணம் பண்ணி 25 வருஷமாக குடும்பம் நடத்தியிருக்க, இப்படி நீ விட்டுட்டு உட்காந்துருக்கேன்னு சொன்னால் நான் என்ன நம்ப சொல்கிறியா என்ன அப்படிங்கிறாங்க. ஐயோ அக்கா அதுதான்க்கா நடந்துச்சு, அவர் வந்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டேங்கிற மனசு வருத்தத்திலே தான்க்கா அங்கே இருந்தார் அப்படிங்கிறாங்க. நீ நல்லா சொல்கிற பாரு, இதெல்லாம் கேட்டுட்டு நான் நம்புறதுக்கு இதுக்கு மேலே நான் நம்பிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டுலாம் நினைக்காத, அந்த சாரதா எப்போவோ செத்து போயிட்டா, இப்போ இருக்கிறது புது சாரதா, பழசெல்லாம் நினச்சிட்டு நான் கவலைப்பட்டுட்டு அப்படிலாம் இருப்பேன்ல எந்த நாள்லையும் நினைக்காதீங்க, என் பிள்ளைங்களுக்குன்னு இருக்கிறதுல ஒரு துளி கூட உங்களுக்காக நான் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க இங்கே பேசிகிட்டு இருக்க கேப்பில் அன்பு போயிட்டு டக்குன்னு என்ன சொல்லிடுறாரு, என்னத்த கன்றாவி, இதெல்லாம் நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்ம பார்த்துருப்போமா, எவ்வளோ கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்த குடும்பத்தில் போயும் உங்கள் பேரன் எப்படி போய் பொண்ணுகள் எடுத்து கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாருங்கள், இதெல்லாம் நல்லா பார்த்து ரசிச்சுட்டு உட்காந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போகிறாரு உள்ளார. உடனே ராதா அம்மாவுக்கும் கடுப்பு வருது. பாட்டி உடனே இருந்துட்டு இன்னும் என்னென்ன கன்றாவிலாம் நான் பார்க்கணுன்னு இருக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையில் அடிச்சுக்கிட்டே அவங்களும் உள்ளே போயிடுறாங்க. தாத்தா உடனே கல்யாணி அப்படின்னு கூப்பிடுறாரு. உடனே நீங்களே ஏதாவது பண்ணுங்க, நான் போகிறேன் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிடுறாங்க. ஸோ இதையுமே விஜய் எல்லாருமே பார்க்குறாங்க. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி சொல்லிட்டு உள்ளே போகிறனால தாத்தா என்ன சொல்லிடுறாரு, இதில் எனக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லைப்பா விஜய், நீ தான் பார்த்து டீல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் உள்ளே போயிடுறாரு. ஸோ எல்லாருமே இப்படி உள்ளே போயிட்டாங்களேன்னு நினச்சி சாரதாமா அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது விஜய் சொல்கிறாரு, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க தாத்தா, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லும்போது காவேரியுமே முகம் ஒரு மாதிரி இருக்காங்க. விடு காவேரி அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கள் இங்கேயே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பேன், மரியாதையாக கிளம்பி வெளியே போங்க, இல்லைனா அப்புறம் நான் வேறு மாதிரி தான் உங்களை வெளியே அனுப்புகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவங்க அப்படியே நின்றுட்டே தான் இருக்காங்க, அதை இடத்த விட்டு நகரலை. ஸோ எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனாலும் சுட சுட அடுத்த ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அங்கே ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்த வார ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரிய வரும். ஸோ இதை பற்றி நாம ஒரு அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.